மல்லேஷ், வணக்கம் எஜமா. என் தங்க சிலையை எங்கடா கூட்டிட்டு போற? உனக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கல, போய் விவசாயம் பண்ணாம என்ன பண்ற? சாந்தி முகூர்த்தம் சொன்னீங்களே எஜமா. நான் சாந்தி முகூர்த்தம் சொன்னது ருத்ரங்கிக்கு மட்டும்தான். ஆனா உனக்கு எதுவும் நான் சொல்லலையடா எஜமா. எதுக்குடா நீ இவ்ளோ கோவப்படுற? நான் சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு ருத்ரங்கிக்கோ தக்கத்திமி தக்கச்சுன்னு தக்கத்திமி தக்கச்சுன்னு தலாங்கு தகடு தகடு தக்கத்தோ அந்த மாதிரி பார்த்து பேசுங்க. இதே இடத்துல வேற யாராவது இருந்தா தலையை வெட்டி கையில கொடுத்துருப்பேன். உனக்கு நான் சோறு போட்டு வளர்த்தேன், விவசாயம் பண்ணிக்கோ நிலத்தையும் கொடுத்தேன், உன் மக்களுக்கு ஆத்து தண்ணியும் கொடுத்தேன். இவ்ளோ கொடுத்த நான் உன்கிட்ட ஒரு தடவை உன் பொஞ்சாதிய என்கிட்ட கொடுக்க மாட்டியாடா? வேண்டாம் எஜமா. என்னடா குரல் ஒசருதா அட்டிமா நாய? என்ன எஜமா, எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க நீங்க? அது அவன் பொஞ்சாதின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் ஒரு யானைன்னா அந்த யானைய கட்டுப்படுத்துற பாகண்டானா. என் தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, பாம்புக்கு பல்லுல விஷம் இருக்கும், ஆனா எஜமானுக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கும்னு. வரமுறை தெரியாத கேவலமான பிறவி நீ. உன் பொஞ்சாதி என்ன தம்பின்னு சொல்றாங்க. அப்போ என் பொஞ்சாதி உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி மாதிரி இல்ல? ஒரு நாயை பிடிச்சிருக்குன்னு அதுக்கு முத்தம் கொடுத்தா அது மனுஷன் ஆயிடுமாடா? கொய்யா பழத்தை கிளி கொத்துனாதான் அது ருசியா இருக்கும். இப்படி ஒரு அழக நான் தொட்டாதான் அந்த அழகுக்கே அர்த்தமா இருக்கும். My dear அடிமைகளா, வீர வீர வீரா, சூர சூர வீரா, முழங்கிடவாரா. கரைக்கலாம். அவன் ஒருத்தன் உங்களை அடிக்கிறான், தனித்தனியா அடிக்காம மொத்தமா சேர்த்து பிடிக்க. எதுவும் பண்ணாதீங்க. ஆசை தங்க சிலையே, அவன் மேல இருந்து கையடா. நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா 100 வருஷம் வாழ்ந்திருப்பேன். ஆனா இன்னும் ஒரு நிமிஷத்துல சாக போறேன். என்னடா பாக்குற பீம்ராவ்? அவனை குத்துற அளவுக்கு தைரியமா உனக்கு? கத்திய கீழே இருக்கு. கீழே இறக்கலனா இதுல இருக்கிற குண்டு உன் தொலைய சதிச்சிடும். புரியுதா? என்னடி பண்ற? துப்பாக்கி வச்சு விளையாட்டு காட்டுறியா? அதை வச்சு சுட்டா நான் செத்துருவேன். நீ எனக்கு போட்டாட்டியா இல்ல அவனுக்கு போட்டாட்டியா? டேய் மல்லேஷ், போடா. இதுக்கப்புறம் நடக்க போற கதையை நான் பாத்துக்கிறேன், நீ போ. டேய், அவனுக்கு வழிய விடுங்கடா.
வீர வீரா சூர சூர வீரா இடி முழங்கிடவாடா அடச்சி சிரிக்கி கட்டின புருஷனை மதிக்காம என் காலுக்கு கீழே அடிமையா கிடக்குற நாய்களுக்கு வக்காலத்து வாங்குறியா? தூ துரோகி. சீ நிறுத்து. பெருசா பேசுற. கைக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டா திருடன்னு சொல்லுவாங்க. அதுவா வந்து உன் கைக்கு சேர்ந்தா எஜமான்னு சொல்லுவாங்க. என் புருஷன் எஜமான். மல்லேஷ கோட்டையில சாவடிச்சா துரோகம்னு சொல்லுவாங்க. ஓட விட்டு சாவடிச்சா எஜமான் வேட்டையாடன்னு சொல்லுவாங்க. நீதான் சொன்னல, தூங்குற சிங்கம் வாயில மான் வந்து தலை வச்சா சிங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும்? சிங்கம் வேட்டையாடணும், மான் ஓடணும். உன்னை எதிர்த்து நின்ன அந்த மல்லேஷோட கதை முடியணும். நீ ஆசைப்பட்ட ருத்ரங்கி உன் சொந்தமாகணும். எஜமானினா இப்படித்தான் இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு எஜமானி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா கணக்கு கேட்டல்ல? எஜமானுக்கேத்த எஜமானி அம்மா பொறுத்தன இப்படிதான் இருக்கணும். கேட்டுட்டு இருக்கேன் எஜமா. கேக்குறதுனாலதான் என் உடம்புல அப்படியே புல்லரிச்சு போச்சு. வேட்டையாடு புருஷா. ஒருத்தன் எதிரில நின்னு வேட்டையாடுவான், இன்னொருத்தன் முதுகுக்கு பின்னால வேட்டையாடுவான். நான் எற போட்டு வேட்டையாடுவேன். பீம்ராவ் தேஷ்முக் தான் நானே. தங்கம், மாமா, சின்ன வயசுல தாத்தா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த எஜமான் கால சுத்தின பாம்பு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்னை கொன்னுடுவான். அதுக்கப்புறம் நீ தனிமரமா தான் நிக்கணும். அதனாலதான் நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன். மாமா, நான் பட்டணத்துக்கு போய் ஒரு நல்ல படிச்ச பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதி. மாமா, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததே நீ வருவேங்கிற நம்பிக்கையில தான். என் கை இன்னொருத்தன் கையில இருந்தா அது நான் இல்ல, என்னோட பொண்ணும். இனிமே இந்த மாதிரி பேசாத மாமா. வாழ்வோ சாவோ அது உன் கூட தான் மாமா. அப்பெல்லாம் எரை போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இறைக்க நீங்க திண்டாடுறீங்க. எனக்கான நேரம் வரும்போது எல்லாத்தையும் சரியா செய்வேன்டா கணக்கு. ருத்ரங்கியோட நிலத்துல ஆம்பளைங்களோட தலை செதறணும், ரத்த ஆறே ஓடணும். பொம்பளைங்க கண்ணீரால என் காலை கழுவணும்டா. அது எப்படி? ருத்ரங்கியும் மல்லேஷும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கடா. நீங்க அழ வேண்டியது இங்க இல்ல, எங்க எஜமா காலடியில வந்து அழுங்கடா. அவரு விட சொன்னா மட்டும்தான் விடுவோம், இல்லன்னா உங்க எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவோம். போங்க போங்கடி.